செப்டம்பர் 4. ஸோ செப்டம்பர் 4 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டேக்வாண்டோ டே. ஸோ டேக்வாண்டோங்கிறது பார்த்தீங்கன்னா கராத்தே மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் வந்து இந்த டேக்வாண்டோ அப்படிங்கிற ஒரு கேமு. ஸோ இந்த டேக்வாண்டோட ஆரிஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரியா நாட்டில் தான் இந்த டேக்வாண்டோங்கிற ஒரு கலை வந்து ஃபஸ்ட்டு உருவானது. இது வந்து கொரியன் மார்ஷியல் ஆர்ட்ஸாகவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் கூட இருக்குது. டேக்வாண்டோவில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிக். ஸோ ஸ்பெஷல் கிக் பார்த்தீங்கன்னா காலை நல்லா தூக்கி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் கிக் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் கிக் வந்து டேக்வாண்டோ கேமில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த நாள் வந்து டேக்வாண்டோ அப்படிங்கிற அந்த ஸ்போர்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரோல் கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ண நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் தான். ஸோ உலகத்தோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரோல் கேமரா வந்து 1888 செப்டம்பர் 4 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த நாள் வந்து இந்த கேமராவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. அதேமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கோஜெனரேஷன் டே. கோஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஃபார்ம் ஆஃப் ஹீட் அண்ட் பவர். ஸோ ஹீட்டையும் பவரையும் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணி தான் நிறைய இண்டஸ்ட்ரி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோஜெனரேஷன் மெத்தடை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. உலகத்தோட ஃபஸ்ட்டு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த கோஜெனரேஷன் டெக்னிக் மூலமாக தான் சிஹெச்பி டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த சிஹெச்பி டெக்னாலஜி மூலமாக தான் உலகத்தோட ஃபஸ்ட்டு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி வந்து கொண்டு வந்தாங்களா. அதே மாதிரி இந்த செப்டம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஈட் அண்ட் எக்ஸ்ட்ரா டெசர்ட் டேங்கிறாங்க. ஸோ டெசர்ட்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் ஐட்டங்கள் லட்டு மைசூர்பா இந்த மாதிரியான ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல சேர்ந்து டெசர்ட்ஸ்ன்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெசர்ட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் தப்பு கிடையாது. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் வந்து வீட்டுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு கேக் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஸ்வீட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம யாருக்கும் தெரியாமல் நைட் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பிரியர்களுக்காகவே இந்த நாள் வந்து சொல்லலாம். ஸோ நல்லா ஸ்வீட்டை நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு செப்டம்பர் 4 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.